வணக்கம். இன்றும் வழமை போல உலகளாவிய ரீதியிலே இடம்பெறுகின்ற பல முக்கிய தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம். எங்களோடு இன்று அரசியல் ஆய்வாளர் திரு வேல்தர்மா ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் திரு வேல்தர்மா ஐயா அவர்களே. வணக்கம். இன்று நாங்கள் முக்கியமாக பார்க்க போகின்ற விடயம் காசா இஸ்ரேல் பிரச்சனை தொடர்பாக நாங்கள் ஆழமாக பார்க்க இருக்கின்றோம். காசாவிலே மக்கள் பட்டினியினால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய படங்களை சர்வதேச வானொலி தொலைக்காட்சிகளிலே பார்க்கும் பொழுது அவர்களுடைய எலும்பு கூடுகள் தெரிகிற அளவுக்கு அவர்களுக்கு பட்டினி பஞ்சம் அங்கே தலைவிரித்து ஆடுகிறது. அந்த வகையிலே முக்கியமான ஒரு திருப்பம் ஐரோப்பாவிலே நடைபெற்றிருக்கிறது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் பாலஸ்தீனத்தை தான் அங்கீகரிப்பதாக செய்தி வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்திலும் கியர் ஸ்டார்மர் அவர்கள் இஸ்ரேல் சில நிபந்தனைகளுக்கு வருகின்ற செப்டம்பர் மாதத்துக்குள் உடன்பட்டால் தாங்களும் அந்த பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிப்பது தொடர்பாக முடிவுகளை எடுப்போம் என்ற ரீதியிலே அவரும் கருத்துரைத்திருந்தார். உண்மையாகவே இஸ்ரேல் பிரச்சனையின் பின்னணி என்ன என்று உங்களிடமிருந்து நாங்கள் அறிய விரும்புகின்றோம். இவர்களுடைய ஹமாஸ் என்று சொல்லப்படுகின்ற பலஸ்தீனிய இனத்துக்கும் யூத இனத்துக்கும் இடையிலான பிரச்சனை ஒரு நீண்டகால பிரச்சனை என்று சொல்வதிலும் பார்க்க உண்மையில 1948 ஆண்டுக்கு பின்னர்தான் அவர்களுடைய மோதல் உருவாகியது. அதற்கு முன்னர் பல 10,000 ஆண்டுகளாக அவர்கள் அந்த நிலப்பரப்பில யூதர்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றாக வாழ்ந்து வந்தவர்கள். இப்ப தற்போதைய ஆண்டை அந்த கிரிகோரியன் முறைப்படி சொல்லுன்றபடி 2025 ஆண்டு இந்த ஆண்டு. ஆனால் இஸ்ரேல் யூதர்களுடைய கணிப்பின்படி இந்த ஆண்டு 5785 ஆண்டு. இப்ப அந்த அளவு தொன்மைமிக்க இனம் தான் இந்த யூத இனம். அவர்களுடைய கலாச்சாரம், மொழி எல்லாமே தொன்மைமிக்கது. அவர்களுடைய பூர்வீகம் லீவட் ரீஜன் என்று சொல்லப்படுகின்ற சிரியா, லெபனான், இஸ்ரேல், ஜோர்டான் ஆகிய நாடுகளை கொண்ட ஒரு பிரதேசம் தான் அவர்களுடைய பூர்வீக நிலமாக கருதப்படுகின்றது. அவர்கள் தங்களுடைய ஆனால் அவர்களுடைய தற்போதைய மத போதனையின்படி முதல் யூதர் ஏப்ரஹாம் என்பவர் தான் சொல்லப்படுறார். அவர் தான் இந்த 3 மதங்களுடைய தந்தை என்று சொல்லலாம். கிறிஸ்தவம், இஸ்லாமியம், யூதம், இந்த மூன்று மதங்களுடைய தந்தை என்று கூட அந்த ஏப்ரஹாம் என்பவரை சொல்ல அவருடைய வழித்தோன்றல்கள் தான் இந்த 3 மத பிரிவுகளும். அப்ப இந்த யூதர்களுடைய முக்கியமான ஒரு இடம் என்று சொன்னால் டெம்பிள் மவுண்ட் என்ற இடம்தான் அவர்களுடைய முக்கியமான ஒரு வழிபாட்டிடமாக இருந்தது. அவர்கள் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அதை கட்டியிருந்தார்கள். சொலமன் என்ற மன்னர், அந்த மதிநுட்பம் மிக்க மன்னருடன் அது தொடர்புடையது. அவர் தான் அதை முதலாவது கோயிலை கட்டினார். அந்த மலைக்கோவிலை, டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லப்படுகிற மலைக்கோவிலை கட்டினார். அதை கிறிஸ்துக்கு முன்பு 957 ஆண்டு பெபிலோனியர்கள் அதை அழித்தார்கள். அந்த பிரதேசத்தை கைப்பற்றி யூதர்களை தோற்கடித்து அதை கைப்பற்றினார்கள். அதன் பின்னர் 2வது டெம்பிள் மவுண்ட் அந்த கிறிஸ்துக்கு முன்பு 516 ஆண்டு கட்டினார்கள். அதை ரோமானியர்கள் போய் படையெடுத்து அதை அழித்தார்கள். அதற்கு பின்னர் உதுமானிய பேரரசுடைய படையெடுப்பு, துருக்கி படையெடுப்பு அவர்கள் திருப்பிய சொன்னார்கள். அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் யூதர்களை அணைத்து நடந்தார்கள். அவர்கள் தங்களுடன் இருக்க வேண்டும், அவர்கள் மீண்டும் அங்கு குடியேறலாம் என்று சொல்லியிருப்பார். இப்ப இதுல ஒரு பின்னணியில் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஜெருசலேம் என்ற இடம் அது உலகெங்கிலும் இருந்து மக்கள் போய் அங்கு வழிபாடு செய்கின்ற இடம். இப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னர், 1500 ஆண்டுகளுக்கு முன்னர் அங்கு போய் அவர்கள் வழிபாடு செய்யணும். உலகெங்கிலும் இருந்து மக்கள் தங்கள் சொந்த நாட்டு நாணயம், பொதுவாக பெருமதி மிக்க உலோகங்களாகத்தான் இருக்கும், அந்த நாணயத்தை கொண்டு அங்கு போய் உள்ளூர் நாணயத்தை வாங்குவதற்கு அங்குள்ள யூதர்கள் அந்த தொழிலை செய்தார்கள். அப்ப பல்வேறு நாடுகள் பல்வேறு நாணயங்களை கொண்டு அந்த உள்ளூர் நாணயத்துக்கு பரிமாற்றம் செய்வதற்கு அங்குள்ள பல யூதர்கள் அதை ஒரு தொழிலாக மேற்கொண்டிருந்தார்கள். அப்ப முதலாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஹேண்ட்லிங் மேனேஜ்மெண்ட் யூதர்களுடையது. அது இன்று வரை இருக்கிறது. உலக நிதி சந்தையை கட்டுப்படுத்துவர்களாக அவர்கள் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். நிதி அப்ப அவர்கள் கிடந்த நிதியை வைத்துக்கொண்டு பெருமளவு நிதி, இப்ப அவர்களிடம் ரஷ்யாவுடைய நாணயம் இருக்கும், போலந்துடைய நாணயம் இருக்கும், பிரித்தானியா, அப்ப அந்த நாணயங்களை கொண்டு உலகெங்கும் பரவி சென்று அதை வட்டிக்கு கொடுத்து அதன் மூலம் பெருஞ்செல்வம் ஈட்டியவர்கள். அந்த வட்டி காரணமாகவும் அவர்களுடைய அந்த நிதி நடவடிக்கை காரணமாகவும் பலர்கள் அவர்களை வெறுத்தார்கள் என்று கூட சொல்லப்படுகின்றது. இப்படி இருக்கின்ற போது முதலாம் உலக போர் 1917 ஆண்டு
முதலாம் உலகப் போர் தொடங்க முன்னர் அது உதுமானிய பேரரசுக்கு எதிராக பிரான்சும் பிரித்தானியாவும் தொடுத்த போர். அந்த போர்ல யூதர்களை தங்கள் பக்கம் வைத்தால்தான் அந்த அரபு பிரதேசத்தை கைப்பற்ற முடியும் என்று யூதர்களுக்கு ஒரு வாக்குறுதியை பிரித்தானியா கொடுத்தது. அதே போல அரபுகளுக்கும் இன்னொரு வாக்குறுதியை கொடுத்தது. நல்லா பிடிச்சா பிறகு உதுமானியர்கள் வந்து பிடிச்சா பிறகு நாங்கள் உங்களிடம் இந்த ஆட்சியை தருவோம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதை சொல்வார்கள் பல்ஃபர் டெக்ளரேஷன். அப்போது ஃபாரின் செக்ரட்டரியா இருந்த யூகே செக்ரட்டரியா இருந்த ஆதர் பல்ஃபர் தான் அந்த வாக்குறுதியை கொடுத்தவர். அந்த கொடுத்து உதுமானிய பேரரசை தோற்கடித்த பின்பு அந்த பிரதேசம் முழுக்க பிரித்தானியாவுடனும் பிரான்சினுடைய காலனித்துவ நாடுகளாகத்தான் இருந்தன. அப்புறம் இரண்டாம் உலகப் போர் முடிந்த பின்னர் யூதர்கள் ஐரோப்பாவிலிருந்து பெருமளவு இனக்கொலை செய்த பின்னர் அவர்கள் பெருமளவில் போய் இந்த தற்போதைய பலஸ்தீனத்துக்குள்ள குடியேறார். அப்போது அந்த பலஸ்தீனம் பிரித்தானியாவுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. அவர்கள் அங்கு போய் பெருமளவில் குடியேறியதை அங்குள்ள இஸ்லாமியர்கள் எதிர்க்கவில்லை, அரபுகள் எதிர்க்கவில்லை. அவர்களை அங்கு வந்து அவர்கள் குடியேற அனுமதித்தார்கள். ஆனால் பிரித்தானியா அங்கு ஒரு யூதர்களுக்கு அரசை உருவாக்குகின்ற திட்டத்துடன் தான் செயற்பட்டது. அப்ப அந்த சதியின் மூலமாகத்தான் பிரித்தானியா தன்னுடைய குடியேற்ற ஆட்சி நாடுகளுக்கு சுதந்திரம் கொடுக்கின்ற போது, இப்ப இலங்கைக்கு சுதந்திரம் கொடுக்கும் போது இலங்கையில் யார் பெரும்பான்மையா இருக்கின்றார்களோ அவர்களிடம்தான் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தார்கள். போல இந்தியாவில எல்லாரும் கொடுத்தார்கள். பலஸ்தீனத்துக்கு மட்டும் அங்கு பெரும்பான்மையராக பலஸ்தீனம் என்பது அரபுக்கள் தான். அரபுக்களுடைய ஒரு உட்பிரிவு தான் பலஸ்தீனியர்கள். அவர்களுக்கு கொடுக்காமல் அந்த மேண்டேட் ஆஃப் பலஸ்தீனியன் என்று சொல்லப்படுகின்ற அரசை, யூதர்களும் அரபுக்களும் வாழ்ந்த அரசை ஐக்கிய நாடுகள் சபையுடன் கையளித்து விட்டு ஐக்கிய நாடுகள் சபை தான் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று. இப்ப ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1948ஆம் ஆண்டு தீர்மானம் 141 நிறைவேற்றப்பட்டது. அதன்படி யூதர்களுக்கு கொண்ட அரசு, பலஸ்தீனியர்களுக்கு கொண்ட அரசு, அந்த பலஸ்தீனம் என்று சொல்லப்படுகின்ற தற்போது மேற்கு கரை, காசா நிலப்பரப்பு, இஸ்ரேல் மூன்றும் இருக்கின்ற பிரதேசத்தில் பலஸ்தீனியர்கள் கொண்ட அரசு, யூதர்களுக்கு கொண்ட ஒரு அரசு இருக்க வேண்டும். அதுல அந்த நிலப்பரப்பை பார்த்தோம்னு சொன்னால் 85 விழுக்காடு நிலப்பரப்பு பலஸ்தீனியர்களுக்கு, 7 விழுக்காடு தான் யூதர்களுக்கு. அது இப்போது எந்த நிலையை இருக்கிறதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்ப இந்த அடிப்படையில் இந்த நாடு உருவாகிய பின்னர் மற்ற அரபு நாடுகளுக்கு தெரிந்துவிட்டது இவர்கள் இதற்குள் தங்களுடைய பிடியை வைத்திருப்பதற்காகத்தான் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை மேற்கு நாடுகள், அமெரிக்காவும் பிரித்தானியாவும் சேர்ந்துதான் அதை உருவாக்கியது. அப்ப சிரியா, ஜோர்டான், எகிப்து, ஈராக் வந்த அந்த நாடுகள் இந்த இஸ்ரேல் மீது படையெடுத்தன. அந்த படையெடுப்பில இவர்கள் இஸ்ரேல் தான் வெற்றி பெற்று சொல்லலாம். ஆனால் பலஸ்தீனியர்கள் வசம் இருந்த கிழக்கு எருசலேத்தை ஜோர்டான் கைப்பற்றி வைத்திருந்தது. அதற்கு பின்பு பல போர்கள் நடந்து கொண்டே இருந்தன. 67, 87, 83 எல்லாம் போர்கள் நடந்து கொண்டே இருந்தன. எல்லாவற்றிலும் இஸ்ரேலியர்கள் தான் அவர்களுடைய கைதான் ஓங்கி இருந்தது. காரணம், அவர்களுக்கு பின்னால பிரித்தானியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் அவர்களுக்கு பின்னால் நின்றபடியால். இப்ப சுயஸ் கனலை எகிப்து தேசியமயமாக்கிய போது அதற்கு எதிராக பிரான்சும் பிரித்தானியாவும் போர் தொடுத்த போது அவர்கள் இணைந்து இஸ்ரேலும் எகிப்துக்கு எதிராக போர் புரிந்தது. ஆனால் எகிப்து தான் அந்த போர்ல இறுதியில வெற்றி பெற்றதுன்னு சொல்றான். இப்ப இப்படிப்பட்ட சூழல்ல இந்த அரபுக்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான போர்ல ஒரு தீவிரவாத இயக்கமாக தோன்றியதான் பலஸ்தீன விடுதலை இயக்கம். இப்ப அவர்கள் வந்து ஒரு மதவாத அமைப்பு அல்ல. PLO வந்து ஒரு செக்யூலர் ஆர்கனைசேஷன் தான் சொல்வார்கள். மதசார்பற்றவர்களாம். பலஸ்தீன விடுதலை இயக்கம் வந்து யசீர் அரபாத் எல்லாம் ஒரு மதசார்பற்றவராகத்தான் தன்னை நிறுத்தினார்கள். அப்ப அந்த பிறகு அவர்கள் பல இடங்கள்ல தோற்கடிக்க பின்னர் அப்ப அவர்களை ஒரு பேச்சுவார்த்தை என்று சொல்லி அவர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு பேச்சுவார்த்தை என்ற பெயர்ல அழைத்து ஒஸ்லோ உடன்படிக்கை என்று 2 உடன்படிக்கைகளை செய்த 1998 அந்த ஆண்டுகள் 2 உடன்படிக்கை செய்து ஈரரசு தீர்வு, பலஸ்தீனர் கொண்ட ஒரு அரசு, இஸ்ரேல் கொண்ட ஒரு அரசு இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு படைக்கலங்களை ஒப்படைக்க சொல்லிவிட்டார்கள். ஃபட்ரா ஒப்படைக்க சொல்லுகின்ற போது அவர்களுக்கு தெரியும் படைக்கலங்கள் இப்படி ஒரு போராளி இயக்கத்தை சமாதான பேச்சுவார்த்தை கலைத்தால் அங்கு பிளவு வர வேண்டும். அப்ப PLOவும் அப்போது பிளவுபட்டது. பிறகு சதி செய்து
யசீர் அரபாத்தையும் கொன்று விட்டார்கள். பிறகு இந்த ஈரரசு தீர்வு என்பது இன்று வரை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்றது. இது அது ஒரு அப்பட்டமான ஏமாற்றி வித்தை. எங்களுடைய 13ஆம் திருத்தத்தை போலத்தான் சொல்லியே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அதை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்ப அந்த அடிப்படையில பலஸ்தீனியர்கள் தொடர்ச்சியாக தங்கள் நிலங்களை இழக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். முதல் போரில் 7 லட்சம் பேர் இடம்பெயர்ந்தார்கள். பலர் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. இப்போது காசா ஒரு உயிர் வாழ தகுதியற்ற இடமாக மாற்றுகின்ற முயற்சியில இவர்கள் ஈடுபட்டுக் கொண்ட போது தான் இந்த பிரித்தானியாவும் கனடாவும் மொரோக்கோ, பிரான்ஸ் போன்ற நாடுகள் இவர்களை ஒரு அரசாக அங்கீகரிப்பதாக சொல்லுகின்றனர். ஏற்கனவே 143 அரசுகள் நாடுகள் இவர்களை அங்கீகரித்திருக்கின்றன. அதுல ரஷ்யாவும் சீனாவும் அடங்கும். ஆனால் அவர்கள் ஒரு பேச்சளவில் தான் அந்த அங்கீகாரம் இருக்கிறது ஒழிய அந்த அரசை கட்டியெழுப்பதற்கு எந்த ஒரு உதவியை ரஷ்யாவோ சீனாவோ செய்யவில்லை. அப்ப இது ஒரு பேச்சளவிலான அங்கீகாரம் தான். அப்ப அந்த பின்னணியில தான் பிரான்சும் கனடாவும் பிரித்தானியாவும் அங்கீகரித்துள்ளன. ஐக்கிய நாடுகளிலும் இது பற்றி பேசப்படுகிறதா? முக்கியமான நாடுகளாக இருப்பவை பிரான்ஸ், பிரித்தானியா, கனடா. இதில் அமெரிக்கா பெரும்பாலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே போகும் என நான் நம்புகின்றேன். இவ்வாறு இந்த முக்கிய 3 நாடுகளும் தொடர்ந்து பல நாடுகளும் இவ்வாறு பாலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கும் சூழ்நிலை வரும் பொழுது இது எவ்வாறு நிறைவேற்றப்படும்? இது எவ்வாறு சாத்தியமாக்கப்படும்? பிரித்தானியாவும் பிரான்சும் இதை அங்கீகரித்ததற்கான முக்கிய காரணம் உலகெங்கும் காசா நிலப்பரப்பில் நடக்கின்ற பேரழிவு, பேரவலம், அந்த இனக்கொலை உலகெங்கும் பேசப்படுகின்ற ஒரு பொருளாக எந்த நாட்டிலும் ஒருவர் கதைக்கும் போது இவ்வளவு அநியாயம் செய்கிறார்களே, இதற்கெல்லாம் பிரான்சும் உடந்த, பிரித்தானியாவும் உடந்த. பிரித்தானியாவில் கூட மக்கள் அதை எப்படி பேசுவார்கள், பிரான்சிலும் கூட அப்படித்தான் பேசுவார்கள். எங்களோட நாடு பிடிச்சப்ப பிரித்தானியா அந்த தங்களுடைய நாட்டை, தங்களுடைய வாக்காளர்களை தக்க வைப்பதற்காகத்தான் பிரித்தானியா பிரான்சும் இந்த நகர்வில் எடுக்கின்றன. ஆனால் பிரான்ஸ் ஒரு அன்கண்டிஷனல் ரெக்கக்னிஷன் தான் செய்திருக்கு. எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்கவில்லை. பிரித்தானியா இஸ்ரேல் மனிதாவல பேர் இந்த உணவு விநியோகத்தை எல்லாம் நிப்பாட்ட வேண்டும், போரை நிறுத்த வேண்டும். அதே போல காசா நிலப்பரப்பில் எல்லாம் கைதிகளை வெளியிட வேண்டும். எந்த ஒரு வன்முறையில ஈடுபடக்கூட ஏதோ எல்லாத்தையும் சொல்லி ஒரு ஏமாற்றி வேலையாகத்தான் செய்கின்றன. அமெரிக்கா இதை கடுமையாக எதிர்க்கின்றது. அது எதிர்பார்த்த ஒன்றுதான். அப்ப இந்த 5 வல்லரசு நாடுகள்ல ஒரு நாடு எதிர்த்து நின்றாலும் அது எந்த ஒன்றையுமே செய்ய முடியாது, உலக அரங்கில செய்ய முடியாது. இப்ப அந்த அடிப்படையில இது ஒரு அமெரிக்கா, பிரான்ஸ், பிரித்தானியா எல்லாம் சேர்ந்து ஒரு ஆடுகின்ற ஒரு நாடகம். நீ அந்த பக்கத்தால போ, நான் இந்த பக்கத்தால வாரணுன்ற மாதிரி தான். அதான் எங்கிட்ட நாட்டிலேயும் அதுதான் நடந்து, இங்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறப்ப இந்த இவர்கள் அங்கீகரித்தவுடன் பெருமளவு படைக்கலன்களை அங்கு அனுப்பி இஸ்ரேல் பலஸ்தீனிய மக்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ, அதில் உடனடியாக 2 அரசுகள் அங்கு உருவாக்கப்பட வேண்டும் என்றோ அதற்குரிய எந்த ஒரு நடவடிக்கையை இவர்கள் செய்ய போவதும் இல்லை, அதை செய்யவும் மாட்டார்கள். அப்ப இவர்கள் தங்களுடைய நாட்டு மக்களையும் தங்களுடைய உலக அரங்கில் தங்களுடைய பிம்பத்தை பேணுவதற்காகத்தான் இந்த அங்கீகரிப்பை செய்கிறார்கள் ஒழிய பலஸ்தீனியர்களுக்கு உதவ வேண்டும் என்றோ அல்லது அவர்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ இவர்களுடைய எண்ணம் இல்லை. ஆகவே தற்போது இதுக்கான தனி நாடாக பாலஸ்தீனம் அங்கீகரிக்கப்படுகிற சாத்தியக்கூறு அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு பார்வையாளர் அந்தஸ்து தான் இருக்கக்கூடிய அது ஒரு உறுப்பினராக சேர முடியாது. இந்த பிரித்தானியா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் மஹ்மூத் அப்பாஸ், அதாவது பலஸ்தீனிய அத்தாரிட்டி, பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய தலைவர் பலஸ்தீனத்தை பன்னாட்டு நீதிமன்றத்தில் ஒரு உறுப்பு நாடாக சேர்க்கின்ற போது இவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். நீங்கள் பிடிச்சுதான் நாங்கள் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டோம். பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் அந்த பன்னாட்டு நீதிமன்றத்தில் அந்த உறுப்புரிமையை பெற்றுக்கொண்டார்கள். பலஸ்தீன அதிகார சபை பெற்றுக்கொண்டது. அந்த வழக்குகள் என்று வரும்போது தற்போது நெத்தன்யாவுக்கு எதிராக ஒரு பிடிபிராந்து இருக்கிறது பன்னாட்டு நீதிமன்றத்துல. பிரான்ஸ் வெளிப்பட அவரை நாங்கள் கைது செய்ய மாட்டோம். அவருக்கு டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி இருக்கு, அரசரவியல் பாதுகாப்பு இருக்கு. அப்ப நாங்கள் அந்த இஸ்ரேலிய போர்க்குற்றவாளிகளை, இனக்கொலையாளிகளை தண்டிக்கின்ற எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த நாடுகள் எடுக்க மாட்டாது. சீனாவுடன் அப்படி ஒரு நடவடிக்கைகளை எடுக்க மாட்டார்கள். இது
ஏதோ நாங்கள் உங்களோட பக்கம் நிக்கிறோம் என்ற ஒரு சொல்வதற்காக செய்கின்றார்கள். அதுபோல் ஒன்று வந்து பன்னாட்டு நீதிமன்றத்தில் தண்டிப்பதற்கு உதவி இல்லை. பலஸ்தீனில் கொண்ட ஒரு சரியான அரசண்ட எப்படி இருக்கணும், படை குடி கூழ் அரண். அப்ப இவ்வளவு உள்ள ஒரு அரசாங்கம் உருவாக்குவதற்கு இவர்கள் எந்த ஒரு ஒன்றையும் செய்ய மாட்டார்கள். தற்போது அந்த குழந்தைகளை கொல்வதை எல்லாம் தடுப்பதற்கு மற்றது இதை நிறுத்த சொல்லி, இந்த மனித பேரர்வத்தை நிறுத்த சொல்லி பிரான்சும் பிரித்தானியாவும் வேண்டுகோள் விடுத்திருந்தது. அதை இஸ்ரேல் நிராகரித்து விட்டது. அப்ப நீ சொல்றதே அவன் கேட்கவில்லை, அப்ப நீ என்ன செய்யற, நீ ஒரு வல்லரசாக இருந்து என்ன பயன், அப்ப நான் இதைத்தான் செய்வேன், இதை ஒன்று காட்டுவதற்காக இது ஒன்றை செய்கின்றார். நீங்கள் கூறியது போல பல 100 ஆண்டுகளை கடந்து இந்த பிரச்சனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சமய நிறுவனங்களிலும் சமய பிரிவுகளின் பங்கு என்னவாக இருக்கிறது இந்த பிரச்சனையிலே? பலஸ்தீனம் என்று இருக்கிற இடம், அந்த இஸ்ரேல் இருக்கின்ற இடம், அந்த நிலப்பரப்பு, இஸ்ரேலுடைய ஆட்சிக்குள்ள நிலப்பரப்பில அல்லக்ஸா பள்ளிவாசல் இருக்கு. அல்லக்ஸா பள்ளிவாசல் வந்து அங்கிருந்தான் நபிகள் நாயகம் கடைசி நேரத்தில் அங்கிருந்தான் சொர்க்கத்துக்கு சென்றார். அந்த இடத்துல அல்லக்ஸா என்ற ஒரு பள்ளிவாசல் கட்டிக்கிறார்கள். அந்த பள்ளிவாசல் இருந்த இடம் டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லப்படுகின்ற யூதர்களுடைய கோயில் இருந்த இடம். அதைத்தான் உடைத்து விட்டார்கள். அப்ப அந்த ஒரு சுவர் மட்டும் அங்கு எஞ்சி இருக்கின்ற அந்த சுவருக்கு அங்கு போகின்ற யூதர்கள் அந்த சுவரில் இப்படி சாய்ந்து கொண்டு அழுது நாங்கள் மீண்டும் இந்த கோயிலை எங்களோட டெம்பிள் மவுண்ட கட்டியிருப்போம் என்று உறுதி செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அப்ப 2 மதங்களுக்கு இடையிலான இன்னொரு மோதல் இருக்கிறது. மற்றது எங்களுக்கு தெரியும், எருசலேம் தான் இயேசுநாதர் அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடம், மிக முக்கிய வழிபாட்டு இடம். அப்போ 3 மதங்களுடைய வழிபாட்டு இடம் இருக்கின்றது. இப்ப நீங்கள் சென்ற நூற்றாண்டு 1900ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜெருசலேம் என்ற நகரம் முழுக்க இஸ்லாமியர்களால் சூழப்பட்டிருக்கிறது. அப்ப அதை மீட்டெடுக்க வேண்டும். அதை மீட்டெடுப்பதற்கு அங்கு போய் கிறிஸ்தவர்களை கொண்டே குடியேற்ற முடியாது என்ற எந்த ஒரு நாட்டிலிருந்து கிறிஸ்தவர்கள் குடியேற தயாராயில்லை. அப்ப அதற்காகத்தான் யூதர்களை வைத்து அந்த இடத்தை தாங்கள் போய் வரக்கூடிய ஒரு நிலமாக மாற்ற வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் தான் யூதர்களுக்கு இந்த மேற்கு நாடுகள் உதவி செய்து கொண்டிருக்கிறது. இப்ப அமெரிக்கா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு என்று சொல்லுகிறார். ஆனால் ரகசியமாக சிஐஏக்கும் இஸ்லாமிய மதத்தினுடைய முக்கிய ஒரு அமைப்புக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அமெரிக்காவினுடைய துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடன்ட் ஆபீஸ்ல இந்த ரிலிஜனுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. அதுதான் இந்த சிஐஏயும் மற்றும் அமெரிக்க உளவுத்துறைகளையும் ஒரு முக்கியமான அந்த ஒரு வழிபாட்டு மத பெரியாரையும் தொடர்புபடுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மதங்களை தொடர்புபடுத்தி கொண்டு இவர்கள் இந்த தங்களுடைய மத வழிபாட்டிடங்கள் எருசலேம், பெத்லகேம் போன்ற புனித தலங்களை அழிக்கப்படாமல் காப்பாற்றுவதற்காக தாங்கள் அங்கு தொடர்ந்து சென்று வழிபாடு செய்வதற்காகவும் தான் இந்த இஸ்ரேலுக்கான ஆதரவை வழங்குகின்றார்கள். இப்ப முன்பு பார்த்தோம் என்று சொன்னால் சோவியத் ஒன்றிய காலத்துல ரஷ்யா அது பொது உடைமை நாடு என்ற அடிப்படையில அது பலஸ்தீனியர்களுக்கும் யூதர்கள் அரபுக்களுக்கும் பெருமளவு படைக்கல உதவிகள் பல உதவிகளை செய்து கொண்டு வந்தது. சோவியத் ஒன்றியம் வீழ்ச்சி அடைந்த பின்னர் ரஷ்யாவுடைய ஓர்த்தோடாக்ஸ் சர்ச் மரபு வழி திருச்சபை அவர்கள் தான் தற்போது கையோங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் தான் அரசுடனும் தற்போது நெருங்கி செயல்படுகின்றார். இந்த மரபு வழி திருச்சபைக்கும் கிறிஸ்தவ திருச்சபைக்கும் ஓர்த்தோடாக்ஸ் ஜூஸுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று சொன்னால் இந்த முக்கிய மத வழிபாட்டிடங்களை பாதுகாக்க வேண்டும். அப்ப அதனால்தான் புட்டினோ ரஷ்யாவோ இந்த ஒரு உதவியையும் பலஸ்தீனியர்களுக்கு தற்போது செய்ய முடியாமல் இருக்கின்றது. இப்ப சீனாவை பொறுத்தவரையில அடுத்த பிரச்சனைகளை ஏன் போய் தேவையில்லாம போதற்கு தாங்கள் கையை கொடுப்பான், எங்க காசு உழைக்கலாம் அங்க போய் தவிச்சமையில் அடிப்பதுதான் அவர்களுடைய கொள்கை. அப்ப அவர்கள் இந்த நியாய நீதி அல்லது பலஸ்தீனியர்களுடைய சுய நிர்ணய உரிமை அதை பற்றி எல்லாம் அவர்கள் கவலைப்பட மாட்டார். ஆனால் இஸ்ரேலுக்குள்ளே இந்த நீங்கள் கூறுகின்ற ஆர்த்தோடாக்ஸ் வாதிகள் பழமைவாதிகள் தான் அப்படித்தானே கூறுவார்கள், மரபு வழி யூத மதத்தினர் அவர்கள் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டையை முற்றாக எதிர்ப்பதாகவும் அவர்கள் இந்த நெத்தன்யாகுவுக்கு ஆதரவு வழங்கவில்லை என்றும் செய்திகள் வெளியாகி இருந்தது. ஒரு மத தீவிரவாத அமைப்பு அவர்களுடைய கட்சி முழு பலஸ்தீனத்தையும் தாங்கள் தான் இஸ்ரேலியர்கள் தான் ஆள வேண்டும், அங்கு அவர்கள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கொள்கையை கொண்டவர்கள். மற்ற அந்த தீவிரவாதம் அல்லாத இந்த மதவாத அமைப்பினர் அது இன்னொரு போலி முகம்தான். அப்ப நாங்கள் யூத மதம் ஒரு மதமாண்டு தான் நாங்கள் இருப்போம். என்ன
உறுதல் கூட உங்களோட இது நியாயத்தை கதைக்க ஆள் இல்லையான அப்ப ஒரு ஆளை விட வேண்டும். அந்த அடிப்படையில் இருக்கலாம். மற்ற உண்மையிலே சிலர் நல்ல மனது உள்ள யூதர்கள் பலர் இருக்கின்றார்கள், பெண்ணுக்குள்ள நட்போட்டத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த இப்படிப்பட்டவற்றை விரும்பவில்லை. இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்து கொண்டு பலஸ்தீனம் இஸ்ரேல் பிரச்சனை தொடர்பான பல்வேறு தகவல்களை எங்களோடு பரிமாறிக்கொண்டீர்கள். இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம்.